ஹலோ மக்களே, நான் உங்கள் திவ்யாமணி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலை, இப்போ ஏன் அகெயின் வீடியோ போட்டிருக்கோம், இதை பற்றிலாம் நம்ம இந்த வரலட்சுமி பூஜை வீடியோவை பற்றி பேசினதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் டைம் இருந்தால் அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி பூஜை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நான் பண்ண வரலட்சுமி பூஜையோட கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதாவது 2025ல் பண்ண பூஜையோட கிளிப்ஸு. இந்த பூஜை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஈவினிங் எடுத்த மெயின் பூஜையோட கிளிப்ஸ் தான் இதெல்லாம். முன்னாடி நாள் வியாழக்கிழமையே பார்த்திங்கன்னா சாமியை அலங்கரித்து சாமியை நம்ம அழைச்சிருவோம். வியாழக்கிழமையே ஒரு பிரசாதம் பண்ணி சிம்பிளாக சாமிக்கு ஆரத்தி காட்டிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நம்ம ரிலேட்டிவ்ஸ் யார் நமக்கு ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி தெரிஞ்சவங்களாம் நம்ம சக்திக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இன்வைட் பண்ணி நம்ம பூஜை பண்ணலாம். வரலட்சுமி பூஜை நான் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வரலட்சுமி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு நலுங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதே மாதிரி வந்தவங்க எல்லா சுமங்களையுமே எல்லாருமே எனக்கு நலுங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் தாம்பூலம் கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே நானும் நலுங்கு வச்சு வளையல் போட்டு விடுவேன். அது நான் எனக்கு சொல்லி கொடுத்தவங்க எனக்கு இப்படி சொல்லி கொடுத்தாங்க, அதுபடி தான் நான் பண்ணுறேன். வரலட்சுமி பூஜை அன்னைக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றது ஒரு 4-5 பேர் இது வரைக்குமே என்கிட்ட கேட்டுட்டாங்க. தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்க. பார்த்திங்கன்னா 5 வகையான பிரசாதம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அது நம்ம இஷ்டம்தான், நமக்கு எவ்வளோ முடியுமோ ஒத்தப்படையில் 3, 1, 5 அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். மினிமம் நீங்கள் 3 கூட பண்ணலாம். உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்மியாக கூட பண்ணிக்கலாம். நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்றது கேட்டாங்க. நான் புளி சாதம், சுண்டல், இனிப்பு பொங்கல், அதுக்கப்புறம் தயிர் சாதம், அப்புறம் வடை, இது 5 பொருள் தான் சாமிக்காக நான் பண்ணது. இன்னொன்று இது கூட நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னா பஞ்சாமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு நானே சாமிக்காக கொஞ்சமாக சின்ன பவுலில் பண்ணுவேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா, தயிர், நெய், தேன், பால், இது 5 பொருளும் சேர்த்து கலந்து அது சாமிக்கிட்ட பஞ்சாமிர்தம் அப்படின்றதுக்காக சாமிக்கு அது ஒரு சின்ன ஸ்வீட் மாதிரி சாமிக்காக இது தனியாக வைப்பேன். இது ஒரு 5 பொருள் இல்லாமல் இது தனியாக. இது சில பேருக்கு சாப்பிட விரும்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ பிரசாதம் மாதிரி சும்மா 1 ஸ்பூன் அந்த மாதிரி தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்காகவும் வளையல் நம்ம எப்போ போல் வாங்குறது தான். தாம்பூலமில் நான் என்ன வைப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெத்தலைப்பாக்கு, பூவு, அந்த மஞ்சள் கிழங்கு விற்பாங்க இல்லையா, அது, தாலி கயிறு, நோம்பு கயிறு, இது எல்லாமே என் தாம்பூலமில் இருக்கும். தாம்பூலமில் நீங்கள் என்ன வேணால் உங்களோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா என்னால் என்ன முடியுமோ அது நான் வச்சு தான் கொடுக்குறேன். சில பேர் சொல்கிறாங்க இது வச்சு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், இது இல்லாமல் கொடுக்கக்கூடாது, இது இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, அப்படி சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. நம்மளால் எந்த அளவுக்கு முடியுமோ நம்ம மனசு நிம்மதியோட பீஸ்ஃபுல்லாக பண்ணால் கடவுள் கண்டிப்பாக அதை ஏற்றுப்பாங்க. அப்படி தான் நானும் நம்புகிறேன். இந்த பொருள் வச்சாதான், இந்த பொருள் வைக்கலைன்னா உன் பூஜையே ஸ்பாயில் ஆகிடுச்சுன்ற மாதிரி சில பேர் சொல்கிறீங்க. அந்த மாதிரி சொல்லாதீங்க. பூஜைக்கு வரும்போது நீங்களும் மன நிம்மதியோடு அவங்கள ப்ளஸ் பண்ணணும். சேம் டைம் பார்த்திங்கன்னா நானுமே யாருக்குமே எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதில் நாங்களும் அப்படி தான் கன்சர்னாக தான் இருப்போம். ஆனாலும் நம்ம எல்லாமே பண்ணுவோம். இந்த ஒரு சில விஷயத்தில் மறந்துருப்போம். அது ஏதாவது ஒன்று சின்ன விஷயங்கள் இருக்கலாம். அதை ஒரு மிகைப்படுத்தாமல் நார்மலாக நீங்கள் சொல்லலாம். அது ஒருத்தர் பூஜை பண்ணும்போது மனசு சங்கடப்படும்படி அந்த மாதிரி எதுவும் யாரையும் சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப மன நிம்மதிக்காக, அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக எவ்வளோ விஷயங்கள் இதில் பார்த்து பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த பூஜையை அட்டன் பண்ணுறவங்களே சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரொம்ப பாக்கியமாக கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன், நான் அட்டன் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. எத்தனை பேரால் இந்த பூஜை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண முடியாமல் இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நான் இத்தனை வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுல நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். உடனே நீங்களாம் யோசிப்பீங்க, இந்த மாதிரி உங்களுக்கும் நடந்ததா, உங்களுக்கு யாராச்சும் எதாவது சொல்லிட்டாங்களா பூஜையில் அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு ஒரு 2 டைம் நடந்தது. நேற்று ஒரு ஃப்ரெண்டு என்கிட்ட பேசினாங்க என்கிட்ட இந்த அப்போ அவங்க ஷேர் பண்ண விஷயந்தான் இது. அவங்களும் ஆல்ரெடி பூஜை பண்ணும்போது இந்த மாதிரி
இது நீ வைக்கவே இல்லை, இவ்வளோ பண்ணி இது வைக்கலையா, இதில் குறை வச்சிட்டியே அப்படி சொல்லி பேசினதா சொன்னாங்க. ஆக்சுவலி அப்படிலாம் சொல்லாதீங்க யாரையும் பார்த்து, ஏன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறாங்க. இதுவே பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் ஆப்போசிட்டாக ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னு பார்த்திங்கன்னா, பூஜையில் தாம்பூலமில் வைப்பாங்க இல்லையா, அந்த பூஜை பொருட்களில் ஒரு சில பொருள் வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலம் வரவங்க வாங்கிட்டு போகிறவங்களே சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் யூஸே பண்ண மாட்டோம், வீட்டில் அப்படியே தான் கிடக்கும், இது சும்மா தான் அப்படின்னு சொல்கிற விஷயந்தான் பார்த்திங்கன்னா அது நீங்கள் வைக்காதனால குறை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பூஜை பண்ணுறதா இருந்தாலும் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஸ்ட்ரகிளில் கஷ்டப்பட்டு தான் பண்ணுவாங்க. அது நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா கூட அதை நீங்கள் சொல்லாமையும் இருக்கலாம். அந்த விஷயத்தையே நீங்கள் அகெயின் வந்து கேள்விப்பட்டு அவங்க பண்ணலைன்னா இது நீங்கள் பண்ணல, அது வந்து குறை அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் சொல்லாதீங்க. என்கிட்ட வந்து பொறுமையாக நீ இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அதெல்லாம் நானும் மாற்றிருக்கேன். ஏன்னா எனக்கும் எல்லாமே தெரியாது இல்லையா. ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட ஏதாவது ஒரு விஷயம் தெரியாது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்தா கண்டிப்பாக நானும் ஏற்றுக்கக்கூடிய ஆள் தான், ஏற்றுக்காமல் இல்லை. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட்டுன்னு அவங்க ஒரு பூஜையிலையோ ஒரு இதுலேயோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. அந்த டைமில் போய் நீங்கள் எதுவும் மனசு சங்கடப்படுற மாதிரி பேசிட வேணான்ற ஒரு கன்சர்னால தான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போச்சு. உடனே இதெல்லாம் யார் கேட்டால் அவங்கக்கிட்ட அப்படின்லாம் கேட்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வீடியோஸ் பார்க்குறது சில பேர் கொஞ்சம் பேராக இருந்தாலும் எனக்காக என்னை நம்பி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் அவங்களுக்காக இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் சில பேர் வந்து இன்னுமே நாங்கள் வீடியோ போடுறத பற்றி கேட்பாங்க, ஏன் நீங்கள் வீடியோ போடுறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்காகவும் என்னோடய வீடியோ எங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு. அதை மற்றபடி பார்த்திங்கன்னா யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அது எனக்குமே அது தோணியிருக்கு. ஆனால் எனக்கு வந்து பெருசாக இதனால் வந்து எதுவும் அஃபெக்ட் ஆனது கிடையாது என்னோடய பூஜையில். பட் அவங்க ஃபீல் பண்ணி சொல்லும்போது எனக்கு ரிலேட் ஆச்சு. ஸோ அதனால் உங்ககிட்ட நான் அதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வரலக்ஷ்மி பூஜை எல்லாம் நலுங்கு அந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இங்கேயே சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்கு இங்கேயே சாப்பிட்டு சாப்பாடு போட்டுருவோம். இல்லை சில பேர் எடுத்துகிட்டு போகணுன்னு நினைப்பாங்க, எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்கக்கிட்டேயும் நம்ம கொடுத்து அனுப்பிடுவோம். அதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்புனா வாட்டி வரலட்சுமி சாமிக்கு திருஷ்டி எடுப்போம். திருஷ்டி எடுத்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா புனர் பூஜைன்னு சொல்லுவோம். அந்த புனர் பூஜை பார்த்திங்கன்னா மார்னிங் டைம்லேயோ ஈவினிங் டைம்லேயோ நம்ம வந்து நல்ல நேரம் பார்த்து சாமிக்கு அகெயின் ஒரு சின்ன பிரசாதம் மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு திரும்ப அகெயின் சாமிக்கு ஆரத்தி காட்டிட்டு நம்ம வந்து சாமி பொருட்களை சாமியை ஃபஸ்ட்டு நகர்த்தி வச்சுட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா சாமி கலசமோடு தானே வச்சுருப்போம். அந்த கலசம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பக்கெட் நிறைய அரிசி ஃபில் பண்ணிவிட்டு அந்த அரிசி இருக்கிற அந்த பக்கெட்டில் ஃபஸ்ட்டு உங்களோட கலசம் எடுத்துகிட்டு போய் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த கலசம் எடுத்து நீங்கள் கீழே வச்சு பொறுமையாக ஒரு பொருளாக கையோடு அப்போவே எடுத்து வச்சுருங்க. நான் அப்படி தான் பண்ணுவேன். உடனே எல்லா பொருட்களும் சாமி பொருட்கள்லாம் தனியாக ஒரு பாக்ஸில் வச்சுருப்பேன். பூஜைக்கு முன்னாடி நாள் எடுப்பேன், வாஷ் பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். திரும்ப பார்த்திங்கன்னா பூஜைக்கு அடுத்த நாள் முடிஞ்சதும் ஃபுல்லாக எடுத்து சாமி பொருள் தனியாக பேக் பண்ணி பாக்ஸ் போட்டு வச்சுருவேன். அப்போ தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படின்றனால. வரலட்சுமி பூஜை வரப்போகுது அப்படின்னாலே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு குஷி வந்துடும். நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு வைப்பு, சாமிக்கு சாரீ எடுக்கிறது, பூஜை திங்ஸ்லாம் வாங்கணும், வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்றதே ஒரு ஹாப்பியாக இருக்கும் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது வரும்போதோ ஒரு டைமும் எப்படா வரும்னு யோசிப்பேன். அதுக்கப்புறம் டக்குன்னு அது ஒரு மாதிரி ஹாப்பியாக நல்லா இருக்கும், குட் வைப்ஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தெரிஞ்ச மாதிரி சாமி அலங்கரிப்போம். சூப்பராக பண்ணியிருக்கீங்களே, எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் நிறைய ஹாப்பியாக நிறைய பேர் கேட்பாங்க. இது எப்படி பண்ணீங்க, சூப்பரு அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்களும் யூடியூப் வீடியோ பார்த்து தான் நாங்களும் சாரீ கட்டுவோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு டைமும் ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தானே பண்ணுறோம், கொஞ்சம் புதுசாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படியோ ஒன்று பண்ணிடுவோம் நல்லா அழகாக.
எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவோம். எல்லாருமே இப்படிலாம் கேட்டு வந்து நம்ம அலங்கரித்து நம்ம பூஜை பண்ண ஒரு இடத்துல கோயிலுக்கு ஈக்குவலாக வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு போவாங்களா, ரொம்ப மன நிறைவாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் ஹைலைட்டாக இருக்கிறதே இந்த குட்டீஸ் பண்ணுற வைப்பு தான். பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஒரு தனி வைப் வருது. என்னது ஒரு என்ன சொல்கிறது, சின்ன சின்ன அசைவுகள் கூட ஒரு ஹாப்பியாக இருக்கும். 2 பேர் வந்து என்னோடய அண்ணா பசங்க, அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் பார்த்திங்கன்னா என் நைபர்ஸோட பசங்க. இவங்க 4 பேரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு வைப் பண்ணுவாங்க தனியாக. அவங்க குட்டீஸ் க்யூட்டாக ஏதாவது சில விஷயம் பண்ணும்போது நமக்கு ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபங்க்ஷனில் இதுவுமே கொஞ்சம் அப்பப்போ அந்த பிஸிக்கு நடுவுலையும் நான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ரசிச்சிட்ருப்பேன். ஓகே, ரொம்ப ஹாப்பி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன் திடீர்னு இப்போ வீடியோ போட்டிருக்கீங்க, இத்தனை வருஷம் என்ன ஆனீங்க அப்படின்லாம் நீங்கள் சில பேர் கேட்பீங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணிகிட்ருந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து தனியாக ஒர்க் பார்த்துட்ருக்காரு. அவர் வந்துட்டு என்னோடய ஒர்க்குக்கு அது அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்ச நாள் பண்ணிவிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டார். இல்லை, அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பார், வீட்டில் இருக்கிறதே அவர் கம்மி டைம் தான். ஸோ அவரை ராவடி பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு கன்சர்ன்லேயும் அவரை நான் எதுவுமே கேட்காம விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் ஆரம்பித்ததே பார்த்திங்கன்னா மணி மைண்டடாக கிடையாது. என்னோடய மைண்டை மாற்றுறதுக்காக தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து யூடியூப் வந்து க்ரியேட் பண்ணி வீடியோ போடு அப்படின்னு சொன்னார். என்னென்னா நான் கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்பம் டிசைனிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹெல்த் இஷ்யூஸ்னால் நான் நிற்க வேண்டியதாக ஆகிடுச்சு, நின்றுட்டேன். வீட்டில் வந்து தனியாக இருக்க முடியல. ஸோ ஏதாவது ஒரு ஒர்க்கில் என்கேஜாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்டிங்லேயும் அவர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. பார்த்திங்கன்னா அது என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அவர் இல்லாமல் நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ற ஒரு ஷைலியே நான் பண்ணாமல் விட்டுட்டேன். ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் எங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், குட்டீஸாக இருக்கட்டும், நாங்கள் பண்ண பழைய வீடியோவோ அது ஏதோ ஒரு காமெடி வீடியோவோ ஏதோ ஒன்று எடுத்து அதெல்லாம் ரொம்ப சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. நம்ம வீடியோவாக இப்படி ரசித்தாங்க அப்படிலாம் கொஞ்சம் பெருமையாக தான் இருக்கும். சில பேர் வந்து எங்கள் மூஞ்சிக்கு நேராக கிண்டல் பண்ணவங்களும் இருக்காங்க. பரவாயில்ல, அவங்களோட குணம் அவ்வளோதான். அது பொறாமையில் நம்மளால் பண்ண முடியலன்னு பொறாமையில் சொல்கிறாங்களா, ஆர் வந்துட்டு நிஜமாலுமே அப்படி கிண்டல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட மூஞ்சிக்கு நேராக சொல்லாமல் அதை தவிர்த்துருக்கலாம். ஓகே, நம்ம சோஷியல் மீடியான்னு வரும்போது அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது தான். ஓகே, ஃபைன். அகெயின் நான் என்கேஜாக இருக்கணுன்றதுக்காக தான் திரும்ப வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இதே வரலட்சுமி வீடியோவில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் சேனலில் போட்டோம். அதே மாதிரி திரும்பவும் வரலட்சுமி வீடியோவோடையே ஸ்டார்ட் பண்ணலாம், கொஞ்சம் வந்து என்கேஜாக வச்சுக்கலான்றதுக்காக தான் திரும்ப வீடியோ பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்றது நீங்களும் பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் கண்டினியூஸாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ போடுறேன். கண்டினியூஸாக போட முடியுமான்னு தெரியல. இது ஒரு முயற்சி மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ. என்னோடய பிஸ்னஸ்க்கும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.